திமுக கண்ணில் மரண பயம் தெரிகிறது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யும்? தமிழக பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரன் தற்போது ட்விட்டர்ல தன்னோட ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன போட்டிருக்கிறாருன்னா, நம்மை பார்த்து பொருந்தா கூட்டணி என்கிறார்கள் சில திமுக ஏஜென்ட்களும். ஆம், இது திமுகவுக்கு பொருந்தா கூட்டணி தான் குறிப்பிட்டதோடு இல்லாம இந்த கூட்டணி தான் மக்களை சுரண்டி கொழுக்கும் திமுகவை அவல நிலைக்கு அதாவது அவங்க ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போகிறதுன்னு, இந்த கூட்டணி தான் தமிழக பெண்களின் மாண்பை கருவேற்றிய கைவர்களை அமைச்சர்களாக கொண்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை வேறெடுக்க போகிறதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டணி தான் மக்களோடு மக்களாக நின்று உங்கள் கூடாரத்தை விரட்டி அடிக்க போகிறதுன்னு குறிப்பிட்டதோடு இல்லாம, இந்த உண்மை உங்களுக்கு தெரிந்திருப்பதால் மரண பயம் உங்கள் கண்ணில் தெரிகிறது போலும். பதட்டம் வேண்டாம் ஐயா ஸ்டாலின் அவர்களே, இன்னும் ஒரு வருட காலம் இருக்கிறது, அதுவரை ஆடுங்கள். ஆனால் மக்கள் வாயிலாக மகேசன் உங்களுக்கு அளிக்க உள்ள தீர்ப்பினை யாரும் மாற்ற முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது இப்போ நேற்று முன்தினம் தான் தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில ஏற்கனவே அண்ணாமலை கடுமையா திமுக சாடிட்டு வந்தாரு. அதாவது அவங்க செய்யக்கூடிய அந்த தவறுகளை சுட்டிக்காட்டிய நிலையில தற்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நயினார் நாகேந்திரனும் திமுகவுக்கு எதிரான தன்னோட நிலைப்பாட்டை எடுக்க துவங்கி அதன் அடிப்படையில முதல்ல இப்போ அந்த திமுகவுக்கு எதிராக தற்போது இந்த ட்விட்டர் வெளியிட்டிருக்கிறாரு. அதுல பொதுப்படையா பாத்தீங்கன்னா, கேடுகட்ட ஆட்சியை வேறறுக்க வந்துள்ள இந்த கூட்டணி திமுகவுக்கு பொருந்தா கூட்டணி தான் குறிப்பிட்டதோடு இல்லாம இதை கடுமையா சாடி தற்போது ட்விட்டர்ல வெளியிட்டிருக்கிறது பாஜகவினர் மத்தியில ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. நிஷா. சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.